கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. எத்தனை பேர் கோடான கோடி மக்கள் இந்த இதில் இப்போ திருச்செந்தூர் பாதயாத்திரை போகிறது பாருங்கள். இந்த ரோட்டில் பாருங்கள், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். எப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வீடியோவில். நடப்பயணம்னா கோடான கோடி மக்களுங்க திருச்செந்தூருக்கு முருகருக்கு. அதாவது கடவுளே இல்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. நான் உங்கள் ரமேஷ். நம்மளோட சேனலில் வரும் இன்றைக்கி புதுசான வீடியோ எதுவும் இல்லாமல் எங்கெல்லாமா போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பஞ்சாட்சரன் நான் தடாட்சர் சிவாய நமவென்று உங்களுக்கு ஐந்தன் சரவண பவையன் எனக்கு ஆறு போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? பாக்குறாங்க என்னாச்சு நல்லா இருக்கா? வணக்கம். குடி 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 கோயிலில் பிரசாதம் கொடுத்து சாப்பிடு. வானகரம் கோயிலில் கொடுத்த பிரசாதம் இன்னைக்கு ரோட்டில் வந்து முருகர் கோயிலுக்கு பாதயாத்திரை போகும்போது கொடுத்த பிரசாதம் இது. நானும் எங்கள் செல்லினும் குடிக்கும். எங்கள் டீமு முன்னே போயிட்டுருக்கு. இப்போ தான் ஆலாங்குக்கிட்டே இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கோம். ஆலாங்குளம் அதுலேருந்து ஒரு வடக்காண்டி இருக்கோம். ஏதோ ஒரு தூரத்தில் தான் தங்குறதுக்கு இடம் இருக்குன்னாங்க. பார்ப்போம், வாங்க போகலாம். எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு 120 கிலோமீட்டர் வருது. நாங்கள் இவ்வளோ தூரம் முருகரை பார்க்கறதுக்கு போகிறோம் பாதயாத்திரை. இந்த வீடியோவில் பார்க்க உங்களையும் நாங்கள் வந்து வேண்டி கொடுத்தோம் கடவுள்கிட்ட. வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக ஆலாங்குளத்து இன்ட்ரெஸ்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து பேச முடியாது. எல்லாமே அங்கே வந்து மெயின் சிட்டின்னு பேச முடியாது. உங்களுக்கு நாங்கள் போய் வீடியோவில் காமிக்கிறேன். அங்கே பழுக்கில் பக்தர்கள் வந்து இந்த சப்பரத்தில் ஃபுல்லாக வண்டிக்கு என்ன போட்டுட்ருக்காங்க பாருங்க. இது மெயின் ரோடு, திருநெல்வேலி போகிற ரோடு. கிட்ட வந்துட்டாங்க, இந்த பக்கத்தில் வந்துட்டோம். திருச்செந்தூர்லங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி திருச்செந்தூர் கிட்ட வரல. ஆலாங்குளத்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் வந்திருக்கோம். கிட்ட நெருங்கிட்டோம். ஆலாங்குளத்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட. மணி கரெக்டாக 6:30 ஆகுது. சாப்பாடு தாண்டே, சாப்பாடு கிடையாது. இடியாப்பம் இடியாப்பம் கொடுப்பாங்க. வாங்கிட்டாப்போ ஸ்டிக்கரு. காப்பியா? துளசி காப்பி, துளசி காப்பி. போதும் தண்ணி. ஹலோ காந்திரியா, இடியாப்பம். பா இடியாப்பம் எப்படி இருக்கு சரின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு உப்புமா சாப்பிட்டுட்டு அப்படியே ஆலாங்குளத்து கிட்ட நெருங்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரம், 15 கிலோமீட்டர் தான் அவ்வளோத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து 15 கிலோமீட்டர் தான் கரெக்டாக வந்திருக்கோம். 15 கிலோமீட்டர் கிட்ட வரையும் கரெக்டாக ஆலாங்குளத்துக்கிட்ட ஒரு உப்புமா சாப்பாடு சாப்பிட்டு அப்படி கிட்ட வந்தாச்சு. அடுத்த உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். கடை இதுதான் மெயின் சிட்டி ஆலாங்குளம். அங்கே ஒரு சர்ச்சு கோயில் இருக்கா. அப்படியே கொஞ்சம் கிட்ட போனோடனே ஒரு 3 முக்கு ரோடு வரும். எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ஃபுல்லாக சரியான கூட்டம். இந்த இடம்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக சைலண்ட் பாட்டி சைலண்டில் படுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நீங்கள் வருங்க. ஏன்னா இதுக்காங்க இடம் இருக்காது படுக்கிறதுக்கு.
லேடிஸ் எல்லாம் வந்துருக்காங்க. அவனுங்களா ராமருங்க நம்ம கூட அந்த வெள்ளு குத்துன ஆளும் அப்படியே கிட்ட வந்துட்டாரு. செலின்னு அப்படியே உட்காந்துட்டான். எப்படியோ 10-20 கிலோமீட்டர் அப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க செலிவுன்னு. முடியலன்னு சொன்னால் அப்படியே வந்துட்டான் செலிவுன்னு. கஷ்டப்பட்டு எப்படியோ நடந்து வந்துட்டான். நல்ல செலிவுன்னு எப்படி இருந்தது? எடி கால் தான் வலிக்கா? அடி முருகரை நினச்சிருக்கலாம்ல. மரம் கிட்ட வந்தாச்சுங்க. அப்படியே முருகரை நினச்சிட்டு மயில் வாகனத்தில் அந்த மாதிரி ஸ்லோவாக அப்படி நைஸாக கொண்டாந்து மரம் கிட்ட கொண்டாந்து விட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எடியோதெல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்தாச்சு. பாருங்க அப்படியே மாராந்த கிட்ட வந்தாச்சு. அப்படி இந்த சைடில் அடி படுத்துருக்காங்க பாருங்க. மாராந்த பக்கத்தில் சைடில் அடி ரோட்டடி ஓரத்தில் அந்த பாலம் பண்ணி பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே படுத்துருக்காங்க மாராந்த கிட்ட. அவ்வளோ வண்டின்னு நினைக்க பாருங்க. தரலாம் அப்படியே உறங்கிட்டாங்க. நம்மளும் அப்படியே உறங்க வேண்டி தான். மணி 11 மணிக்கிட்ட ஆகிட்டு. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.